ஹalleluya. உங்கள் யாவரையும் இந்த காலைவேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையின் பலனை வல்லமையை பெற்றுக்கொள்வோம். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் புதிய மாற்றத்தை கொடுப்பார். இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளின் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை ஒரு விடுதலை கொண்டு வருவதை காண்பீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலவெளியில் உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 13 வாசித்து பாருங்கள். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹalleluya, ஹalleluya. தேவன் இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு தயை செய்கிறவர். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. இது ஒரு விண்ணப்பம். இதை பற்றி இந்த 102 சங்கீதத்துக்கு முன்பாக, இந்த 1 முன்பாக ஒரு சிறிய குறிப்பை நாம் பார்க்க முடியும். துன்பப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். துன்பப்படுகிற ஒரு கூட்டம், துக்கப்படுகிற ஒரு கூட்டம், துக்கத்தில் மூழ்கி போற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் இந்த பூமியிலே பல கேள்விகளோடு வாழ முடியாமல், மீள முடியாமல், விடுதலை ஆகாமல் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில கூட பலவிதமான துக்கம் உங்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கலாம். பலவிதமான துயரமான, துன்பமான, பாதிக்கப்பட்ட நிலைமை. எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதம் இல்லை. எல்லாம் இருந்து கொண்டு நியாயம் இல்லை, நீதி இல்லை, சாட்சி இல்லை. எல்லாம் இருந்தும் ஒரு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. எல்லாம் இருந்தும் குடும்ப உறவுகள் சந்தோஷம் இல்லை. எல்லாம் இருந்தும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதில்லை. ஆண்டவருக்காக முக்கியத்துவம், ஆண்டவருக்காக ஒரு சாட்சி இல்லை. இப்படி பல விதங்களிலே துன்பமும் துக்கமும் நம்மை மூழ்கடித்துக் கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக தேவன் எழுந்தருளுவார், இறங்குவார், தயை செய்வார். ஹalleluya, ஹalleluya. 17 வயசிலே சொப்பனம் கண்டவன் யோசேப்பு. அவனுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். ஆனால் அதன் நிமித்தம், அந்த சொப்பனம் பார்த்தது நிமித்தம் சகோதரர்களாய் பகைக்கப்பட்டவன். அதிகமாய் பகைக்கப்பட்டவன். அவனை கொலை செய்யுகிற அளவுக்கு, அவனை குழியிலே தூக்கி போடுகிற அளவுக்கு, அவனை புறஜாதியிடத்தில் வெற்று போடுகிற அளவுக்கு அந்த சூழ்நிலை அவனை பின்தொடர்ந்தது. ஆனால் தேவன் யோசேப்பை அடிமையாக கொண்டு போன தேசத்தில் பார்வோனுக்கு கீழாக சிறைச்சாலையிலே கொண்டு போகப்பட்டாலும் தேவன் யோசேப்புக்காய் இறங்கினார். தயை செய்கிற காலம், குறித்த நேரத்தை வைத்து சரியாய் 30 வயதில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தயை செய்து உயர்த்தினார். உங்களுக்காக உங்கள் பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள் மத்தியில ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் உங்கள் வேலை சம்பாத்தியங்களை, உங்கள் வாழ்க்கையில, ஊழியத்தில் ஒரு போதும் மூழ்கி போவதில்லை. பாடுகளிலே, துக்கத்திலே, கண்ணீரிலே, வேத நிந்தை, அவமானத்திலே உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே தேவன் உங்களுக்காய் தயை செய்கிற காலம், குறித்த நேரம் வந்தது. ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் உங்களை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவருக்காக செய்ததை மறக்க மாட்டார். உங்களுடைய ஜெபம், விண்ணப்பம் மறக்க மாட்டார். ஆண்டவருக்காக நீங்கள் பக்தி வைராக்கியமாய் இருப்பதை மறக்க மாட்டார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக எழுந்தருளுகிறவர், எங்களுக்காக தயை செய்கிறவர், எங்களுக்காக ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறவர். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு துக்கம்
துக்கம், ஒரு துன்பம், ஒரு சூழ்நிலை மூழ்கி இருக்கலாம். கடன் மூழ்கப்பட்டு போவது போல இருக்கலாம். இங்கிருந்துமே ஒரு உதவி இல்லை என்று இருக்கலாம். யாருமே கூட இல்லை என்ற ஒரு பாதிப்பு இருக்கலாம். பலவீனம் இருக்கலாம். துக்கத்தின் மத்தியில் இருக்கலாம். இப்பொழுது உமது கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. நீர் எழுந்தருளுவீராக. நீர் எழுந்தருளி தயை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் குறித்த நேரம் காலம் இப்பொழுது புறப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, வாலிப பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளும். பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு எழுந்தருளும். ஆண்டவரே, கணவனுக்காய் ஜெபிக்கிற சகோதரிகளுக்காய் எழுந்தருளும். குடும்பத்துக்காய், வேலைக்காய், பற்றாக்குறைக்காய், கடன் தீர்வதற்காக ஏதோ ஒரு வழி கிடைக்குமா, ஒரு வாசல் திறக்குமா என்று காத்திருக்கிறவர்களுக்காக எழுந்தருளும். தயை செய்யும். குறித்த காலத்தை நீர் ஆண்டவரே அனுப்பி செயல்படுவீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தயை செய்வார். காத்திருப்போம்.